இன்னைக்கு வீக்கெண்ட் தானேன்னு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம கார் ஏன் இவ்ளோ அழுக்கா இருக்குன்னு கேக்குறாரு. எனது காரு அழுக்கா இருக்கா தெரியலையேன்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்டோ வாரம் ஃபுல்லா காரை நீ தானே ஓட்டுற, அப்புறம் எதுக்கு வீக்கெண்ட் ஆனா மட்டும் உட்காந்து அதை நான் க்ளீன் பண்ணணும், போய் இன்னைக்கு நீயே க்ளீன் பண்ணுன்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு தான் ஒன்னும் புரியலையேன்னு நானே செம கன்ஃபியூஸ்டா போய் காரையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டே வந்துட்டேன். 2 பாட்டு கூட முழுசா கேட்டு முடியல, 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி ஃபுல் காரை க்ளீன் பண்ண நம்புற மாதிரியே இல்லையேன்னு என் ஹஸ்பண்ட் உடனே காரை வெளியில போய் பார்த்துட்டு, ஆனா ஆமா என்னை விட சூப்பரா க்ளீன் பண்ணிருக்கதா, ஆனா நான் கொடுத்த கிளீனிங் மெட்டீரியல்ஸ்லாம் இங்க யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு, அது எப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க, இங்க இருந்து வண்டி எடுத்தோம்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கார் வாஷ்க்கு போயாச்சு. பேமெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா காரை டனல்குள்ளார தள்ளி சோப் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்க்ரப்பும் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி கடைசியா புசு புசுன்னு நல்லா காத்தும் அடிச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல காரை பல பலனாக்கி கொடுத்துருச்சுன்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட் செமையா ஷாக் ஆயிட்டாரு.